கவர்ச்சிகரமான அரசு சேவையை உருவாக்குவதில் உறுதி. அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்காக ரூபாய் 11,000 கோடி 2026ஆம் ஆண்டு கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் துரிதம் என்பதாக தினகரன் பத்திரிகை இன்றைய தினம் இந்த செய்திக்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எதிர்வரும் காலங்களில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது. இதற்கிணங்க 11,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படவிருக்கிறது. நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக்க எதிர்வரும் பட்ஜெட்டில் இந்த நிதியை ஒதுக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். அரசு சேவையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படவிருக்கிறது. அரசாங்கத்தின் சலுகைகளை அனுபவிக்கும் சகல ஊழியர்களும் கவர்ச்சிகரமான அரசு சேவையை உருவாக்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதியினால் ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அலரி மாளிகையில் நடைபெற்ற இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தினுடைய 41வது வருடாந்த மாநாட்டில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக 2027ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 11,000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அரசு சேவையை வலுப்படுத்தும் வகையில் கடந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட சம்பள உயர்வுக்கு அமைய இந்த நிதி ஒதுக்கப்படுகிறது. கவர்ச்சிகரமான அரசு சேவையை உருவாக்குவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டிருக்கிறது. இதற்காக அரசு நிர்வாக அதிகாரிகளின் அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறோம். பௌதீக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சிதைந்து போன அரசு கட்டமைப்பு தொடர்பில் சுய விமர்சனம் செய்து நவீன அரசு சேவை உருவாக்கப்படும். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இந்த நிதி ஒதுக்கப்படும். அரசு சேவையை நவீனத்துவ கலாச்சாரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதை பாதுகாக்க சாத்தியமான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பௌதீக வசதிகள் மேம்படுத்தப்படும். இதன் மூலம் சிதைந்து போன அரசு சேவையை நவீனமயமாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படவிருக்கிறது. இலங்கை நிர்வாக சேவை சங்கம் என்பது அரசு சேவையின் முதன்மையான இலங்கை நிர்வாக சேவையின் அதிகாரிகளை கொண்ட தொழில்சார் அமைப்பாகும். இந்த முறை அதன் வருடாந்த மாநாடு 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றிருக்கிறது. தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பு அரசு சேவையில் உள்ள சிறு குழுவினால் கொடுக்கல் வாங்கலாக மாற்றப்பட்டிருக்கிறது. சமூக விழுமியங்களை விட நிதி மதிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் சூழலிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் குடிமக்கள் மீதான அரசு அதிகாரிகளின் பொறுப்பை சுற்றறிக்கைகள் அல்லது கட்டளைகளால் கட்டுப்படுத்த முடியாது. சமூக மதிப்புகள் மற்றும் சமூக விழுமியங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் அதிகாரிகள் உருவாக்கப்பட வேண்டும். தமக்கு கிடைத்த பொறுப்பை மற்றவர்களை ஒடுக்குவதற்கு பயன்படுத்தாமல் சிறந்த அரசு சேவையை கட்டியெழுப்பவும் மக்களுக்கு உயர்தர வாழ்க்கையை வழங்குவதற்கும் பயன்படுத்துவதே அரசு அதிகாரிகளின் பொறுப்பாக இருக்கிறது. இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் 41வது வருடாந்த மாநாடு ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயக்க தலைமையில் இடம்பெற்ற நிலையிலேயே ஜனாதிபதி இங்கு கலந்து கொண்டு இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி சந்தன் அபிரத்ன ஆகியோரின் பங்கேற்புடன் இந்த நிகழ்வு இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது என்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன.